ஹாய் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ கஷ்டங்கள் அதிகமாக இருக்கா? ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனைன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த கோலத்தையும் கதையும் கவனிங்க. சில நேரங்களில் நம்ம சந்திக்கிற வழிகள் நம்மளை உடைக்க வர்றது இல்லை, நம்மளை உருவாக்க வர்றது. அது எப்படின்னு ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கதையோட தலைப்பு என்னன்னா, பேசும் தேநீர் கோப்பை. வாங்க கோலம் போட்டுக்கிட்டே கேட்கலாமா? ஒரு அழகான டீ கப் ஒரு கண்ணாடி ஷோகேஸில் இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக மென்மையாக இருந்தது. அதை பார்த்த ஒருத்தர், நீ எப்படி இவ்வளவு அழகாக இருக்கீன்னு கேட்டார். அந்த கப் சொல்லிச்சான், நான் ஆரம்பத்தில் வெறும் களிமண்ணாக தரையில் தான் கிடந்தேன். ஒருத்தர் என்னை எடுத்து வந்து தண்ணீர் ஊற்றி மிதிச்சார். எனக்கு ரொம்ப வலிச்சுது. வேண்டாம், என்னை விட்டுருங்கன்னு கத்துனேன். ஆனால் அவர் பொறுமையாக இரு, இன்னும் நேரம் வரலேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு சக்கரம் மேலே வச்சு வேகமாக சுற்றினாரு. தலை சுற்றி வாந்தி வர்ற மாதிரி இருந்தது. நிப்பாட்டுங்கன்னு கத்துனேன். அவர் விடலை. அதுக்கப்புறம் என்னை ஒரு சூடான சூளையில் வச்சு எரிச்சாரு. அந்த வெப்பம் தாங்க முடியாமல் துடித்தேன். அப்பவும் அவர் பொறுமையாக இருன்னு தான் சொன்னார். கடைசியாக என் மேலே பெயிண்ட் அடித்து மறுபடியும் காய வச்சு கண்ணாடி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அவர் என்னை மிதிக்கலைன்னா நான் வெறும் களிமண்ணாக தான் இருந்திருப்பேன். அவர் என்னை சூளையில் வைக்கலைன்னா நான் இவ்வளவு உறுதியாக இருந்திருக்க மாட்டேன். அவர் கொடுத்த எல்லா வழியும் தான் இன்னைக்கு என்னை மற்றவங்க ரசிக்கிற ஒரு அழகாக மாற்றிருக்குதுன்னு சொல்லுச்சு. அதே போல தாங்க, கடவுள் உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னா உங்களை ஒரு அழகான கலையாக மாற்ற போகிறாருன்னு அர்த்தம். அந்த சூளை தான் உங்கள் அனுபவம். இந்த கோலத்துலேயும் பாருங்க, ஒவ்வொரு கோடும் வளைவும் அந்தந்த இடத்துல சரியாக விழுந்தால் தான் கடைசியில் ஒரு முழுமை கிடைக்குது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்றைக்கி நீங்கள் படுற கஷ்டம் நாளைக்கு உங்களை வெற்றிக்கான அடையாளமும் மாற்றும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த கோலமும் கதையும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அழகான கோலங்களோடவும் கலைகளோடவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.